கோவை தொண்டாமுத்தூர் தொகுதி அதிமுக வேட்பாளர் எஸ்பி வேலுமணி ஜாகிர் நாயக்கன் பாளையம் பகுதியில் இரட்டை இலை சின்னத்திற்கு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட மருத்துவமனைகள் தற்போது முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுவிட்டதாக சாடிய அவர், மே 4ஆம் தேதிக்கு பிறகு எடப்பாடியார் தலைமையில் அதிமுக ஆட்சி அமையும் என்றார். திரளான பெண்கள் அவருக்கு ஆரத்தி எடுத்து தங்களது ஆதரவை வெளிப்படுத்தினர். கண்டிப்பா மே 4ஆம் தேதிக்கு மேல அம்மாவுடைய ஆட்சி எடப்பாடி மீண்டும் அந்த பஸ்ல விடுவோம். அது மட்டுமல்ல, நம்ம தொகுதிக்குன்னு தீயணைப்பு நிலையம் திடீர்னு தீ பிடிச்சிச்சுன்னா ஃபயர் சர்வீஸ் ஸ்டேஷன் இல்லாமல் இருந்தது. தீயணைப்பு நிலையம் அதுவும் நம்ம கொண்டு வந்துட்டோம். கூட்டு கொண்டு வந்துட்டு 50 கிலோமீட்டர் கொண்டு வந்து கொடுத்துருக்கோம். ஆர்டி ஆபீஸ், தாலுகா ஆபீஸ், என்னென்ன தேவையோ கொண்டு கொடுத்துருக்கோம். நீங்களுடைய ஆதரவால் வெற்றி பெற்ற பின்னால் நான் கோவை மாவட்டத்துக்கு மிகப்பெரிய வளர்ச்சி கொடுத்திருக்கேன். அம்மா அமைச்சரை போட்டு இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.